வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. அதுல இந்த பாயிண்ட் வந்து பார்க்க போறோம். கேரண்டீடு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. கேரண்டீடு ஃபண்டமெண்டல்ன்றதுக்கு முன்னாடி கேரண்டீட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம கேரண்டீட் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியன் கான்ஸ்டியூஷனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுது அப்படிங்கும்போது, நம்ம டேரெக்டாக அந்த பர்சனே கோர்ட்டுக்கு போயிட்டு, இது வந்து எனக்கு என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இவங்களால கேட்க முடியும். ஓகே, யார் வந்துட்டு இந்த கேரண்டர், யார் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறா அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. கான்ஸ்டியூஷனல் வைஸ் வந்து எந்த இடத்துல இதை கொடுத்துருக்காங்கன்னா, பார்ட் 3 கண்டெய்ன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நமக்கு தெரியும் பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூறப்பட்டிருக்கு. அதில் ஆர்டிகல் 32ல ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், கான்ஸ்டியூஷனுக்கு ரெமெடிஸ் கொடுக்குற ரைட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்றது இங்கே ஆர்டிகல் 32ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து சிட்டிசன்ஸ் வந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்படும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக சுப்ரீம் கோர்ட் மூலியமாக ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்படும் அப்படின்றதையும் இங்கே கூறியிருப்பாங்க. ஸோ இந்த ரிட்ஸ்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், ஆர்டிகல் 32 படிக்கும்போது பார்க்கலாம். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்துட்டு ஆர்டிகல் 32 ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சாரி, ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றது, ஒரு அஃபெக்டடான பர்சன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறி இருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட் இதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதனால் சுப்ரீம் கோர்ட்டை வந்து ப்ரொடெக்டர் ஆர் கேரண்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.